ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஆப்ரேஷன் வெலண்டன் ட்ரெய்லர் பார்த்தேன். தெலுங்கு ட்ரெய்லர் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஹிந்தியில் இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, தமிழில் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது புல்வாமா அட்டாக்கை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி அந்த லைனில் என்னென்ன அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் நகருது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இப்போ அதிகமாகவே வருது. அதிகமான டீசர் ட்ரெய்லருமே பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்த டீசர் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த அமரன், அது இந்த டைப் ஆஃப் ஜானர் தான். அது ஆர்மியை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டு ஏர்ஃபோர்ஸ், அதில் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் வெலண்டன் பேர் வைக்கும்போது அது புல்வாமா அட்டாக்கு, அதில் இறந்தவங்க அதுக்கு திரும்ப ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த கதை போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன் தமிழில் வரலன்னு தெரியலை. இதே மாதிரி ஒரு படம் பார்த்திங்கன்னா உரின்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்துச்சு, தமிழில் உரின்னு வந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை தான். இப்படி தான் வச்சு அதுக்கு நான் வந்து போகும். இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. சும்மா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் சீன்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு தெரியல. பயங்கரமாக ரியாலிட்டியாக இருக்குது. பார்த்தாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சரி நமக்கும் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிடலாம் நம்ம மக்களுக்கும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ. வருண் தேஜ் தான் நடிச்சிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே தெலுங்கில் F1, F2 அந்த மாதிரி நிறையா படங்கள் எல்லாமே வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாக 2 நிமிஷம் 42 செகண்டு போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு